நான் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன் மேம். நிறைய பேர்கிட்ட முக்காவாசி பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், எனக்கு விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆமா எனக்கு விஜயகாந்த் சார் அது பண்ணியிருக்காரு. ஆமா பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாலும், எனக்கு ஐயா அவ்வளவு பண்ணியிருக்காருங்க. என்ன ஆமா யாருன்னே தெரியாதுங்க. என்ன கூப்பிட்டு வந்துட்டு, இந்தா போறியா பஸ்ஸுக்கு 100 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கணும். பொதுமக்கள் வந்து நிறைய ஆமா பேர் ஆமா சொல்றாங்க. சாப்பாடு ம், சாப்பாடு என்னைக்கும் சாப்பாடு இருக்கும். ம், அவரு வந்து அவரை நான் பார்த்த ரீதியும் லாஸ்ட்ல அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அவரை பார்த்த உடனே கடவுள் மாதிரி ஒரு மனிதர் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாரே, என்ன இப்படி ஆயிடுச்சு, அவர் உடல் ரீதியா இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரோ அப்படின்னு நான் அவருக்காக டெய்லி ப்ரே பண்ணியிருக்கேன். அவரோட ஆன்மா நல்லபடியா இருக்கணும், அவரோட ஆன்மா நல்லபடியா இதாகணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ப்ரே பண்ணிருக்கேன். ஏன்னா பிகாஸ் அவர் அந்த மாதிரி ஒரு 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 மனிதர். ஓகே. இப்போ மக்கள் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாமா? இல்ல மக்கள் எல்லாரும் ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்களா? ஒரு நல்ல வாய்ப்பு. இது எது மேம் கரெக்டா இல்ல அப்படி இல்ல. அதுல இந்த பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது, பொலிட்டிக்கல்ல வந்து என்ன வேணும்னாலும், எப்ப வேணாலும், எப்படி வேணா தலைகீழா மாறும். அத வந்து நம்ம எதுவுமே பண்றதுக்கு இல்ல. அது அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு தெரியாது. அவர் நல்ல ரீதியில வந்தாரு. அவரோட அவரோட இது அவர் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அது மேபி ஏதோ ஒரு தடங்கல்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது இன் பிட்வீன் வந்ததுனால அத பத்தி நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்றதும் அது நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் என்னும்போது அத பத்தி நம்ம பேசுறது நமக்கு எந்த இதுவுமே இல்ல. ஆனா அவரு செஞ்ச விஷயங்களுக்கு கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம். கண்டிப்பா. கிருஷ்ணனா வாழ்றாரு. வேற எதுவும் இல்ல. பெருமாளா வாழ்றாராம். கண்டிப்பா, கண்டிப்பா. அவ்வளவுதான்.